15/11/2024 நிர்மல் 406க்கு உண்டான ஒரு கேரளா கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், 14ஆம் தேதி 11/2024 கார்னியா 547க்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ஆல் போடு 6 1 கொடுத்துருந்தோம், 8 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 2 4 7ன்னு வந்துச்சு. நமக்கு ஆல் போர்டு ஃபெயிலியர், சரிங்களா. ஆனால் 2 4 7ங்கிறது 7 நம்ம ஏ போர்டில் கொடுத்துருக்கோம், 4 ஏ போர்டில் கொடுத்துருக்கோம், 4 பி போர்டுக்கு வந்திருக்கு, 7 சி போர்டுக்கு வந்திருக்கு. இந்த 2 ஆனது ஏ போர்டுக்கு இருக்குது, அப்படி மாறி இருக்குது. நான் 7 2 இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லியிருந்தோம், 2 7 வந்துருக்குது, அவ்வளோதான். 7 2ன்னு அடிப்பாங்கன்னு பார்த்தேன், 2 7 அடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றைக்கு நம்ம சொல்லி தான் கொடுத்துருந்தோம், 6 1 4 9 2 7 0 5 8 3ங்கிற மாதிரிலாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். 8 3 7 2 4 9 0 5 இங்கே கொடுத்துருந்தேன். அதனால் நான் இங்கே கொடுக்கல. அதனாலும் நான் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி தான் நம்பர் வரும், ஒரு நம்பர் பவர் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. 7 2 வரும்னு பார்த்தேன், ஆனால் 2 7 வந்துருக்கு. அதுக்கு தான் ரொட்டேட் பண்ணி வைக்க சொல்கிறேன். நம்ம நம்பர் கொடுக்கும்போது அதுக்கு தான் ரொட்டேட் பண்ணி ஒரு செட் வைங்க அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இது பாஸ் ஆகிருக்குது, 7 இங்கே வந்திருக்கு, 2 அங்கே போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங், பாக்ஸ் வின்னிங்னு சொல்கிறது இது, சரிங்களா. ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்குது. நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். நாளைக்கு 15/11/2024 நிர்மல் 406க்கு உண்டானது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 5 சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருக்குறேன், சரிங்களா. இந்த 1க்கு மட்டும் பவர் 6, 5க்கு பவர் 0, 0க்கு பவர் 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 7ங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன், பி போர்டில் 1 6ங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன், சி போர்டில் 2 8. நாளைக்கு 2ஆம் நம்பரோ 8ஆம் நம்பரோ சி போடுறதுக்கு வரலாம், இல்லைன்னா இந்த 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 எங்கே வேணாலும் வரலாம், சரிங்களா. பார்த்து வச்சுக்கோங்க. போர்டு மாறுறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காது, ஏன்னா அப்படியே தான் அடிக்கணும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. 2 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 91 69 82 24 46 10 61 15, சரிங்களா. ஒரு 8 செட்டு. ஆனால் இந்த செட்டுங்களை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி போடணும் நீங்கள், சரிங்களா. 91ன்னு வந்துச்சுன்னா 9 1 9 போடணும், 69 போட்டிங்கன்னா 9 6, 8 2 போட்டிங்கன்னா 2 8, 2 4 போட்டிங்கன்னா 4 2, இந்த மாதிரி போடணும், சரிங்களா. கீழே இருக்க செட்டுக்கும் அதே தான். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா. இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா நாளைக்கு பெருசாக கன்ஃபார்ம்னு சொல்கிற நம்பர்னு எடுத்துக்கிட்டேன்னு மேலே இருக்கிற நம்பரும் சொல்லலாம், கீழே இருக்கிற நம்பர் சொல்லலாம். ஆனால் அதிகபட்சமாக 82 24 10 91 இந்த நம்பர்லாம் வரணும். இந்த 15ங்கிற நம்பரும் வரணும், சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணிப்புலேயும் ஏதாவது வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு டபுள்ஸ் வருமாங்கிறது ஒரு டவுட் தான். அப்படியே வந்ததுன்னா 11 00 22 வரலாம், சரிங்களா. 22 இப்போ தானே அடிக்கிறான்னு பார்க்காதீங்க, அது ஒரு பேட்டர்ன் அப்படி தான் வருது, சரிங்களா. இல்லைன்னா 7ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கலாம், சரிங்களா, டபுள்ஸாக வந்தால். மற்றபடி வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த 2 நம்பருக்கு தான் முக்கியம். இந்த 4 நம்பருக்குள்ளே தான் ஆட்டை போடுவாங்க. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 0 5 4 1 6, சரிங்களா. 4ஆம் நம்பருக்கு வரலாம், ஆனால் அதிகபட்சமாக வாய்ப்பில்லை, பார்க்கலாம். 3D பொறுத்த வரைக்கும் 855 618 262 510 462 118 782 591 ஒரு 8 செட்டு பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். எல்லாமே பாக்ஸாக போடாதீங்க, கொஞ்சம் கெஸ்ஸிங் எடுத்து எது வருமோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஆனால் எல்லாத்தையும் போட்டு எதுவும் வரலைன்னா நட்டமாகிடும், அதனால் பார்த்து விளையாடுங்க, சரிங்களா. ஓரளவுக்கு கணிச்சு இந்த நம்பர்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வந்தால் ஓகே, வரலைன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, சரிங்களா. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், பார்த்து விளையாடுங்க, சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.